السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا معلم عاد علمنا ويا مفهم سليمان فهمنا رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சர்வ புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து ஆட்சியாளன் முழு ஆட்சியையும் தன் கரம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கே என்றென்று முறித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு கிழமையும் அல் மதீனா அல் முனவ்வரா என்ற கிதாபின் நூலாசிரியர் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய இந்த நூலின் தமிழ் விளக்க உரை ஒவ்வொரு பாகங்களாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதிலே முதலாவது பாகம் அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று முடிந்தது. இரண்டாவது பாகத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில சகோதரர்களின் விமர்சனங்களுக்கு கட்டாயம் நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கிதாபு சம்பந்தமான விடயமும் இந்த கிதாபை எழுதிய நூலாசிரியர் அக்துக்தூர் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லா அவரை சம்பந்தமான விடயமும், இரண்டாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய விமர்சனமும் இந்த இடத்திலே முதலாவது கட்டமாக எழுந்துள்ளதால் ஒரு சில முக்கியமான விடயங்களை தெளிவு செய்து விட்டலாம், தெளிவு ஊட்டிவிட்டு அடுத்த பாகங்களுக்கு செல்லலாம் நான் நினைக்கின்றேன். என் அன்பார்ந்த உறவுகளே, முதலாவது இந்த கிதாபை நான் முழுமையாக பார்க்காமல், முழுமையாக இந்த கிதாபை இந்த புத்தகத்தை வாசிக்காமல் நான் இந்த இடத்திலே ஒரு பாகங்களாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. எங்கேயோ ஒரு கிதாபை எடுத்துவிட்டு எங்கேயோ கண்ணால் கண்டேன், இந்த புத்தகத்தை எடுத்தேன், இதை பற்றி பேசலாம்னு நினைத்தேன் என்றால் அது தவறான ஒரு எண்ணமாக நான் நினைக்கின்றேன். சகோதரர்களே, நான் நினைக்கின்றேன் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் காதியானிய தரீக்காவைச் சேர்ந்தவர், பல மௌலைமார்களுடன் விமர்சனங்களுக்கு அதாவது விவாதங்களுக்கு சென்றவர். அதே மௌலவி என்னிடம் கேட்டுக்கொண்ட ஒரு சில விடயங்களுக்கு இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்துவது என் கடமை. சகோதரர்களே, விமர்சனங்களாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய பாகங்கள் விமர்சனங்களாக செல்லாது. ஏனென்றால் நிறைய பாகங்களை கொண்டது ஒவ்வொரு கிழமையில்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. எனவே அவசரமாக அதை முடித்துவிட்டு இன்னும் சில நிறைய கிதாபுகள் இருக்கின்றது, அதை தமிழாக்கம் செய்ய வேண்டும், விரிவுரை செய்து அதை பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சகோதரர்களே. எனவே இந்த விமர்சனமாக செல்லாது. ஆனால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இதை தெளிவுபடுத்தி விட்டு சென்றால் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது அந்த மௌலவியாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய ஏனைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த கிதாபின் முஅல்லிஃப் ஷேக் அத்துக்தூர் அல் இமாம் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லா அல்ஹம்துலில்லாஹ் அவரிடம் நான் நேரடியாக இன்று படித்து கொண்டிருக்கின்றேன். அவரை காணாமல், அவரை பற்றி தெரியாமல் ஒருவர் கூறுகின்றார், உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? அவர் ஷேக் இப்னு பாஸிடன் 13 வருஷம் படித்தார், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அல் ஹஃபிதஹுல்லா அவருடன் இத்தனை வருஷம் படித்தார், அவரை பற்றி படிக்காமல், அவரை பற்றி தெரியாமல் இந்த கிதாபிலே நான் இறங்கவில்லை. சோதர்களே, நான் உண்மையை கூறப்போனால் தனிப்பட்ட முறையில் அவரிடம் சந்தித்து நான் பேசியிருக்கின்றேன் ஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லா அவர்களிடம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய இந்த கிதாபை முழுமையாக படிக்காமலும் இதை பற்றி ஆராயாமலும் நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. சகோதரர்களே, உங்களுக்கு அவரை எந்த நேரம் வந்தாலும் சந்திக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. நாங்கள் தரிசிலே இருக்கக்கூடிய நேரம் வெள்ளி சனியை தவிர இஷாவுக்கு பின்னால் ரவுலா ஷரீஃபருடைய அந்த பக்கத்தால் வந்தால் 34வது பாபிலே நீங்கள் நேராக நுழைந்தவருடைய பாடம் நடக்கும். சகோதரர்களே, வந்து சந்திக்கலாம், பேசலாம், அதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனைய டைமில் வந்தால் உங்களுக்கு அவரோட பேச முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு இமாம் என்ற காரணத்தினால் அவருக்குரிய காவலர்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விடயத்துக்கு வருவோம். இந்த கிதாப் ஹஜ் செய்வது எப்படி,
இந்த கிதாப் உம்ரா செய்வது எப்படி என்பதை இந்த அல் மதீனா அல் முனவரா என்ற கிதாப் பேசுவது கிடையாது சோதர்களே. நான் என்ன சொன்னேன் என்றால், மக்காவுக்கு வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் உம்ராவை படிக்காமலா வருவார்கள்? உம்ரா செய்ய முறையே தெரியாதா? ஏதோ அவர்கள் ஒரு பாமரர்களாக இருந்தாலும் படித்துவிட்டு தான் வருகின்றார்கள். ஆனால் இங்கே வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அல் மதீனா முனவராவுடைய வளாகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ரவுலா ஷரீஃபுக்கு சலாம் செல்லும் போது அதாவது அவர்கள் பேண வேண்டிய, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள். அதே போன்று மீகாத்தை பற்றும் இந்த கிதாப் பேசுவதில்லை. மீகாத் என்பது ஒரு சில இடங்களிலே தான் அவர் மீகாத்தை யூஸ் பண்ணுகின்றார். ஆனால் இந்த கிதாபிலே மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டார்களா, அல்லது மஸ்ஜிது நபவிக்கு வளாகத்திலே, அதாவது மஸ்ஜிது நபவி காலப்போக்கிலே விரிவாக்கம் செய்யப்பட்டதா, அல்லது ரசூல்லாவுடைய மரணிக்கப்பட்டது ரசூல்லாவுடைய வீடு தானா, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே தானா பள்ளி வந்திருக்கின்றது என்று இந்த கிதாப் அழகான முறையிலே பேசுகின்றது. இது போன்ற நிறைய விடயங்கள், எல்லா விடயத்தையும் இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு நேரம் அளிக்காத விடத்தில் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட்டு விட்டு செல்கின்றேன். அடுத்த விஷயம் என்னென்றால், ஷேகுல் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களை விமர்சனம் செய்வதற்கு, அதாவது அவர் சிறையிலே இருந்தால் 5 வருடம், உண்மையான மார்க்கத்தை, ஹக்கை, ஷிர்க்கை ஒழிப்பதற்கு அவர் குரலை உயர்த்தினால் அவரை என்ன செய்வாங்க? தூக்கி போடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை செய்யவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோம் என்ன சொன்னது? தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா, என்னுடைய கூட்டத்தை நான் இரவு பகலாக அழைத்தேன். என்ன செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், இதோ பைத்தியக்காரன் வரான், இதோ சூனியக்காரன் வாரான் என்று அவருடைய கூட்டம் அவர்களை மறுக்கவில்லையா? எனவே நாங்கள் இந்த இடத்துல என்ன செல்ல போகிற விடயம் என்னவென்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சுருக்கமா நறுகமா என்பது அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய பாடுபட்டவர். இந்த உலகத்திலே தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அடிப்படை கொள்கையான பவுண்டேஷனான இந்த அடிப்படையான கொள்கையை நிலைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே இன்று மிகவுமே கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா. இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நடந்த முதலாவது பாவம் என்னவென்றால், தக்தீமுல் அக்ல அலன் நக்ல். தக்தீமுல் அக்ல அலன் நக்ல், தண்ட புத்தியை முற்படுத்துறது, அலன் நக்ல் குர்ஆன் சுன்னாவை விட முற்படுத்துவது. எப்படி என்றா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா ஆதமை படைத்து சுதூத் செய்யும்படி ஏவினான். சுதூத் என்றா என்ன சுதூது? அதாவது தாபுதியாவுடைய சுதூத் கிடையாது, வணங்குவதற்குடைய சுதூத் கிடையாது. அதை முதலாவது, அதை பற்றி பேச போனால் டைம் போகும் என்ற காரணத்தினால் சுதூத் செய்யுங்க என்று அல்லாஹ் தாலா கூறினான். இபிலீஸ் என்ன செஞ்சான்? அவனுக்கு வந்தது பொறாமையா, அவனுக்கு வந்தது பெருமையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரில் என்ன தெரியுமா செஞ்சான்? தக்தீமுல் அக்ல அலன் நக்ல், அவன்ட புத்தியை போட்டான், அவன்ட சின்ன மூளையை போட்டான். என்ன தெரியுமா போட்டான்? என்ன யோசிச்சான்? அல்லாஹு தாலா என்ன நெருப்பால படைச்சுக்கிறான், ஆதம மண்ணால படைச்சுக்கிறான், எப்படி அவன்ட புத்தியை போட்டான்? அந்நக்களுக்கு எப்படி அவன் புத்தியை போட்டான்? இன்று சில சகோதரர் அப்படித்தான் சகோதரர்களே. ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கின்றது, குர்ஆன் தெளிவாக வந்திருக்கின்றது, எங்கேயோ போகக்கூடிய மௌதுவான ஹதீஸை கொண்டு வந்து போட்டு, அல்லது அதே சஹீஹான ஹதீஸுக்கு இன்னொரு சஹீஹான ஹதீஸ் அதாவது ஈக்குவலாக இருக்கும், அந்த ஹதீஸை பிடிச்சு கொண்டு இது அப்போ எப்படி சொல்லணும்? அந்த ஹதீஸுடைய விளக்கம் வேற, இந்த ஹதீஸுடைய விளக்கம் வேற. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன், பிரயோசனமான அறிவை அல்லாஹ்ட்ட கேட்கணும் சகோதரர்களே. ஏனெண்டா சில பேர் லைப்ரரியே தள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க, முழு லைப்ரரியும் தலையில். அவங்க வாசிக்காத கிதாப் இல்லை, ஃபல்சஃபா தெரியுமா, அதே போல் மன்திக் தெரியுமா, குர்ஆன் தெரியும், எல்லாம் தெரியும், ஹதீஸ் தெரியும், லட்சக்கணக்கான ஹதீஸ் பாடு. ஆனால் அவனோட அக்கீதால பெரிய ஓட்ட. காரணம் என்ன? அவனுடைய தலாலத்தில் இருக்கிறாங்க. அடுத்து அவர்களை விமர்சனம் செய்யணும். உண்மையான ஹக்கு தெரியும், ஆனாலும் விமர்சனம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி சஹீஹான ஹதீஸில் இருந்தும் தைஃபான ஹதீஸில் இருந்தும் மௌதுவான ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்டுறாங்க சகோதரர்களே. எனவே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவை பொறுத்தளவில் அவர் ஒரு மிக முக்கியமான, இஸ்லாத்துக்கு சேவை செய்த ஒரு முக்கியமான இமாம் சகோதரர்களே. அவர் ஜெயிலுக்கு போனதுக்காக அவருடைய கொள்கை கோட்பாடுகள் பிழையாக இருக்குமா? அப்படி என்றால் அவர்களை வேதனை செய்தார்கள் என்றால் அவருடைய கோட்பாடுகள் பிழை என்று அர்த்தமா சகோதரர்கள்? அப்படி பண்ணால் நாங்கள் எந்த ஒரு நபியையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்று கூறுகின்றீர்களே, எங்கே போனார்கள்? கொலை செய்தார்கள் சகோதரர்களே, நிறைய நபிமார்களை கொலை செய்தார்கள். ஒரு நபியை கொலை செய்யும் போது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஷேகுல் இஸ்லாமுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு துன்பங்களும் ஒரு சிறையிலே அடைப்பது ஒரு சர்வசாதாரணமான விடயம் சகோதரர்களே. எனவே
அடுத்த விடயம் என்னவென்றால், நிறைய பேச போகலாம் என்றால் நேரங்கள் போனால் பார்ப்பவர்கள் சலிப்படைவார்கள். அதனால் நான் சுருக்கமாக சில விடயங்களை கூறிவிட்டு செல்கின்றேன். அதாவது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், லா துஷத்துர் ரிஹால், அதாவது அந்த ஹதீஸுடைய கடைசி உங்களுக்கு தெரியும், நீங்கள் 3 மஸ்ஜிதை தவிர நீங்கள் எந்த ஒரு மஸ்ஜிதுக்கும் வணக்கத்துடைய நோக்கத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என்று. அப்போ நான் கேட்குறேன், பக்தாதில் இருக்கக்கூடிய முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹமுல்லா அவருடைய வணக்கஸ்தலத்துக்கு செல்வது சிலர்கள் கூறுகின்றார்கள் இபாதத் என்று. இல்லை சகோதரர்களே, இந்த 3 வணக்கஸ்தலங்களுக்கும் தான் செல்வது இபாதத். இபாதத்துடைய நோக்கத்துக்கு தான் செல்ல வேண்டும். அது எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி. அதுக்கு கூறினார், இல்லை தொழுகையுடைய நோக்கத்துக்காக வேண்டித்தான் என்று ஒரு கதையை கூறுகின்றார்கள். எங்கே இருக்கின்றது சகோதரர்களே? நான் கேட்கின்றேன், ஏன் ஹதீஸை ஏன் நீங்கள் சரியான முறையிலே விளங்காமல் பிழையான இஸ்திம்பாத்துகளை எடுத்துக்கொண்டு பிழையான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசுகின்றீர்கள்? அல்லாஹ் அனைவருக்கும் சரியான மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கபறுகளை நாங்கள் தரிசிப்பதை தடை செய்திருந்தோம், ஆனால் இப்போது வைத்து நீங்கள் கபறுகளை தரிசிங்க, உங்களுக்கு அது ஆஹிராவை நினைவுபடுத்தும் என்று. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கபரில் வைத்து ஈக்கலாம், கபரில் வைத்து எண்ணெய் வைக்கலாம், கபரில் வைத்து குர்ஆன் ஓதலாம், யாசீன் ஓதலாம். என்ன சகோதரர்களை, எப்படி நாங்கள் இஸ்திம்பாத் எடுப்பது? ஏன் நாங்கள் எங்களுடைய புத்தியை தக்தீம் அக்ல அல நக்கல், ஏன் நாங்கள் புத்தியை முற்படுத்த வேண்டும்? அல்லாஹு தாலா நமக்கு சொந்த புத்தியை தந்திருக்கான். அதாவது நாங்கள் மிருகங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை சகோதரர்களே, மனிதர்கள் நமக்கு அதாவது நலவு எது கெடுதி என்று பிரித்து ஆராயக்கூடிய அந்த அறிவை நமக்கு தந்திருக்கின்றான் சகோதரர்களே. ஒரு நபரை விமர்சனம் செய்ய வேண்டும், இவரை நான் கீழே போட்டு மிதிக்க வேண்டும் என்று சிலர்கள் கிதாபை பிரட்டுவார்களே தவிர, இந்த கிதாப் எனக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரட்டியவர்கள் மிக குறைவானவர்கள் சகோதரர்களே. இன்று சிலர்கள் அதாவது லைப்ரரிக்கு செல்கின்றார்கள், இன்னும் ஒரு நபரை நான் விமர்சனம் செய்ய வேண்டும், அவரை நான் கீழே போட வேண்டும், அவருடைய கருத்தை தட்ட வேண்டும். எப்போது நாங்கள் லைப்ரரிக்கு சென்று இவருடைய கருத்திலே ஏதாவது பிழைகள் இருந்தால் நாங்கள் மாற்றலாம், அல்லது என்னுடைய கருத்திலே நான் எடுத்த முடிவில் ஏதாவது பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் எத்தனை பேர்கள் சென்றார்கள் சோதரிகளே? குறைவானவர்கள். எனவே சரியான மார்க்கத்தை பின்பற்றுவோம், தெரியாத விடயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்போம். மார்க்கத்தில் எதெல்லாம் அல்லாஹு தாலா கூறினானோ அதுதான் மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருல் குரூனி கர்னி, சிறந்த நூற்றாண்டு கர்னி என்ற நூற்றாண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பின்பு வந்தவர் யார் அவர்கள்? தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள். இன்று நாங்கள் குர்ஆனை ஹதீஸை விளங்கும் போது நாங்கள் படித்த விடயங்களை வைத்து விளங்கெடுக்க முடியாது. இஜ்மா கியாஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஹதீஸை சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சோர்களே. சலஃபனுக்கு நாங்கள் சலஃபி. சலஃபண்டா என்ன? ஃபஹ்முஸ் சலஃப் ஃபஹ்முஸ் சஹாபா, ஃபஹ்முஸ் சலஃப் ஃபஹ்முஸ் சஹாபா. அதாவது சலஃப் எப்படி விளங்கினார்ண்டா, சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்களோ அவ்வாறு தான் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், புகாரிலே பதிவு செய்யப்படுகின்றது, உங்களுடைய பானத்தில் விழுந்தா நீங்கள் அதை தாட்டி விட்டு வீசிட்டு நீங்கள் குடிங்க என்று. எங்களுடைய தக்தீம் அக்ல எங்களோட புத்தியை நாங்கள் போட்டேன்டா, பைத்து நிற்கிறது இந்த இடத்துல கூரை இல்லை, நான் இந்த பைத்து எங்கே நிற்கிறது, ஓகே அது நின்றுட்டு வந்து மறு அது கீழே விழுந்தா, அப்போ எங்களோட பானம் எங்களுடைய அந்த நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானம் என்ன செய்யும்? நஜீஸாகாதா? ஆமன்னா சல்லம்னா, எங்களுடைய புத்தியை நாங்கள் போட்டால் நாங்கள் பலாலத்துக்கு பைத்துடுவோம் சோதர்களே. விமர்சனம் யாருக்கும் செய்யலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களே, கடைசி விடயத்துக்கு வரும், டைம் சென்று கொண்டே இருக்கின்றது. நான் என்னுடைய அது ஒரு நகைச்சுவைக்குரிய விடயம்தான், கடைசி ஒரு விடயமாக கூறினேன். நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வரும்போது அப்படி என்ற ஒரு வேடை நான் பாவிக்கிறேன். நீங்கள் உம்ரா செய்கிறதாக இருந்தால், ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் எங்கேயோ போகிறீங்க? எத்தியோப்பியாக்கா போகிறீங்க? ஹஜ்ஜி உங்களுடைய தசீரால் உங்களுடைய விசால் எப்படி அடிக்கிறாங்க? கிங்டம் ஆஃப் எத்தியோப்பியாண்டா, இல்லை அது சவுதி அரேபியோட பழைய பேரை கொண்டா? இல்லை, சவுதி அரேபியா என்று இன்று இருக்கக்கூடிய பேரை வைத்துத்தான் அவர்கள் விசா அடிப்பார்கள். எனவே நான் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செய்ய வாங்க என்பது செல்வது சவுதி அரேபியாவுடைய முஹப்பத்தா என்ற அர்த்தம் இல்லை. சவுதி அரேபியாவோட உண்மையில் எனக்கு முஹப்பத் இருக்கின்றது, அது வேற விடயம்.
எனவே விமர்சனம் செய்யணும், ஒரு ஆளை விமர்சனம் செய்யணும் என்பதற்காக வேண்டி அர்த்தமில்லாத பிரயோசனமில்லாத விடயங்களை முன்வச்சு விமர்சனம் செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் தந்திருக்கிறேன். அடுத்த பாகம் என்னவென்றால், அடுத்த கிழமை பேசக்கூடிய பாகம் என்னவென்றால் ஹத்தருர் ரியா, ரியாவுடைய அதாவது முஹஸ்துதி, அதாவது முஹஸ்துதி என்ன தெரியுமா உங்களுக்கு? முஹஸ்துதியுடைய பாரதூரம் ஹத்தருர் ரியா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே நாங்கள் பேசுவோம். அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.